வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ஜேடிஓவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 1000 பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி அடுத்த 50 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ போன கிளாஸில் நம்ம சவுண்ட்னஸ் டெஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் இண்டிகேட்டரோட ரீடிங்ஸ் நோட் பண்ணியிருப்போம். நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த ரீடிங்ஸ் அந்த 2 ரீடிங்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட்டில் இந்த 2 ரீடிங்கோட டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 ரீடிங்கோட எக்ஸ்பான்ஷன் வேல்யூ இந்த 2 ரீடிங்கில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கக்கூடாதுன்னா 10 mm மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், ஆர்ஹெச்எஸ் ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட், எல்ஹெச்எஸ் லோ ஹீட் சிமெண்ட் அண்ட் பிபிசி போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட் இது எல்லாத்துக்கும் சவுண்ட்னஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10 mm. அதுக்கப்புறம் ஹை அலுமினா சிமெண்ட் அண்டு சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் சவுண்ட்னஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 5 mm ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ லீச் அட்லேயர் மெத்தடில் மூலமாக லீச் அட்லியர் மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிமெண்ட்டோட சிமெண்ட்டில் ஃப்ரீ லைம் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லைம் கண்டென்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லீச் அட்லியர் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இதே சிமெண்ட்டில் மெக்னீஷியோட பர்சன்டேஜ் 3% மேலே இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த சவுண்ட்னஸ் வேல்யூ எந்த மெத்தட் மூலமாக கண்டுபிடிப்பாங்கன்னா ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. எப்போனா அந்த மெக்னீஷியா கண்டென்ட்டை கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அப்போ ஃப்ரீ லைம் அதில் சவுண்ட்னஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா லீச் அட்லியர் மெத்தடு. ஸோ சிமெண்ட்டில் மெக்னீஷியோட பர்சன்டேஜ் 3% மேலே இருந்துச்சுன்னா அதில் சவுண்ட்னஸ் வேல்யூ எதில் கண்டுபிடிப்பாங்கன்னா ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. சவுண்டான சிமெண்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 0.8% ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அடுத்த பாயிண்ட், இப்போ ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் எது மூலமாக பண்ணுறாங்க, எந்த அப்பரேட்டஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லீச் அட்லியர் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த அப்பரேட்டஸ் மூலமாக தான் இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிப்பாங்க. அடுத்த பாயிண்ட், ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சிமெண்ட்டில் நிறையா இன்க்ரீடியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா ஸ்லேக்கிங் ப்ராசஸை ஆக்சிலரேட் பண்ணும். ஸோ அப்படி ஆக்சிலரேட் பண்ணி அங்கே என்னென்னா அந்த சிமெண்ட்டில் ஷார்ட் டயத்தில் எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட் எது மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ சவுண்ட்னஸ் அப்படின்றது என்னென்னா, சிமெண்ட்டில் வால்யூம் சேஞ்சஸ் சிமெண்ட் செட் ஆனதுக்கப்புறம் வால்யூம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த வால்யூம் சேஞ்சஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் இந்த சிமெண்ட்டில் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகக்கூடிய எக்ஸ்பான்ஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த சவுண்ட்னஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த சிமெண்ட்டோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் 2 மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று லீச் அட்லியர் மெத்தட், இன்னொன்று ஆட்டோக்ளேவ் மெத்தட். ஸோ லீச் அட்லியர் டெஸ்ட் மூலமாக என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரீ லைமில் ஸோ அந்த சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லைமை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா லீச் அட்லியர் மெத்தடு. அதே மெக்னீஷியோட பர்சன்டேஜ் 3% மேலே இருந்துச்சுன்னா அங்கே ஆட்டோக்ளேவ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தடில் போத் லைம் அண்ட் மெக்னீஷியா ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த லீச் அட்லியர் மெத்தடில் ஃப்ரீ லைம் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ சிமெண்ட்டில் சவுண்ட்னஸ் டெஸ்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த சிமெண்ட்டில் எவ்வளோ ஃப்ரீ லைம் எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கிளினில் வச்சு நம்ம இந்த சிமெண்ட்டை பர்ன் பண்ணும்போது அப்போ இந்த ஃப்ரீ லைம் எதோட போய் கம்பைன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அசிடிக் ஆக்சைடோட போய் கம்பைன் ஆகும். ஸோ அப்போ இந்த சிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எக்ஸஸான ஃப்ரீ லைமை எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் அதுன்னு பார்த்தோன்னா இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம என்ன டெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு பார்த்தோன்னா சிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெய்சன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கெய்சன் அப்படின்றது என்னென்னா, ஸோ அது இந்த ஃபவுண்டேஷனோட ஒரு டைப் தான் இந்த கெய்சன். ஸோ அதை டீப் ஃபவுண்டேஷனில், ஸோ ஃபவுண்டேஷனில் 2 டைப், ஷாலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 ஃபவுண்டேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ அதில் டீப் ஃபவுண்டேஷனில் கெய்சன் ஃபவுண்டேஷன் ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த கெய்சன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ கெய்சன் அப்படின்ற இந்த வேர்டை எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு வேர்டு. ஸோ கெய்சன் அப்படின்ற ஒரு இந்த வேர்டு ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. ஸோ அப்படின்னு என்ன பார்த்தோன்னா கெய்சி அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கெய்சன்னா ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு, கெய்சி அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங்கு. அப்போ கெய்சன் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். இது எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஹாலோ ப்ரிஸ்மேட்டிக் பாக்ஸில். ஸோ இதான் ஹாலோ, இந்த மாதிரி
மாதிரி ஓட்டையாக வந்து இருக்குல்ல. ஸோ இதான் வந்து ஹாலோ ப்ரிஸ்மேட்டிக் பாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வெளியில் அதாவது கிரவுண்ட் லெவலில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்து தேவைப்படுதோ அந்த டிசையர்டில் டெப்த்தில் வாட்டருக்கு கீழே போய் கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கெய்சன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அதுதான் வந்து கெய்சன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெய்சன் வந்து பொதுவாக எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் வாட்டருக்கு கீழே ப்ராப்பரான பொசிஷனில் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா தண்ணி கீழே வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த கெய்சன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி கீழே ஸோ வாட்டருக்கு கீழே இந்த ஃபவுண்டேஷன் வந்து போடும்போது அந்த ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பராக பொசிஷனில் வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த கெய்சன் தான். ஸோ அதுதான் வந்து இந்த கெய்சனோட முக்கியமான பர்பஸ். ஸோ கெய்சனை வேறு எந்த நேமில் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேறு நேமில். ஸோ பொதுவாக இந்தியாவில் வந்து பிரிட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த கெய்சன் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து போடுவாங்க. ஸோ வெல் ஃபவுண்டேஷன் அதாவது இந்த வெல் ஃபவுண்டேஷன் ஆர் கெய்சனுக்கு தான் வந்து இந்த டீப் ஃபவுண்டேஷனில் ஸோ டீப் ஃபவுண்டேஷனோட ஒரு டைப் தான் வந்து இந்த கெய்சன் ஆர் வெல் ஃபவுண்டேஷன். ஸோ அப்போ இந்த வெல் ஃபவுண்டேஷன் வந்து டீப் ஃபவுண்டேஷனில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அது எங்கன்னு பார்த்தோன்னா பிரிட்ஜஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கெய்சன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு வாட்டர் டைட்டான பாக்ஸாக வந்து இருக்கும். ஸோ வாட்டர் டைட்டான பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இல்லாட்டி சேம்பரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பாக்ஸ் வந்து எதில் வந்து செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வுட்டில், ஸ்டீலில், காங்கிரீட்டில் இல்லைனா வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக்லலாம் வந்து இந்த கெய்சன் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த கெய்சன் அப்படின்ற கெய்சன் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபவுண்டேஷனோட டெப்த் வந்து இந்த ஃபவுண்டேஷனோட ஏரியாவோட ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபவுண்டேஷனோட டெப்த் வந்து ஃபவுண்டேஷனோட ஏரியாவோட ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அந்த மாதிரியான இடத்துல இந்த கெய்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த கெய்சனை இந்த வாட்டரோட டெப்த் வந்து தண்ணிக்கு அடியில் ரொம்ப டீப்பான டெப்த்தில் கூட இந்த கெய்சன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எவ்வளோ டெப்த்தில் பார்த்தோன்னா 12 to 15 மீட்டர் வரைக்கும் கூட வந்து இந்த கெய்சன் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக வந்திருக்கும். பொதுவாக அது எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாண்டி சாயிலில் தான் வந்து இந்த கெய்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெய்சனில் என்ன மாதிரியான லோட்லாம் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் லோட், லேட்ரல் லோட், சிங்கிங் லோட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கெய்சனை 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் கெய்சன், செகண்ட் வந்து நுமேட்டிக் கெய்சன், தேர்ட் வந்து பாக்ஸ் கெய்சன் அப்படின்னு சொல்லி 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் கெய்சன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் கெய்சன். ஸோ இந்த ஓப்பன் கெய்சன் வந்து என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் கெய்சன் அப்படின்றது எப்படி இருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். அதில் வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். அது வந்து டாப்லையும் பாட்டத்துலேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் கெய்சன்றது அதனால தான் அந்த நேமு. ஸோ டாப்லையும் பாட்டத்துலேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஓப்பனாக வந்திருக்கும் இந்த கெய்சனு. இது வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஏன் வந்து ரெண்டு டாப்லையும் பாட்டத்துலையும் ரெண்டுத்துலையுமே வந்து ஓப்பனாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சைட்டில் வந்து வாட்டரை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி டாப்லையும் பாட்டத்துலையும் வந்து ஓப்பன் கண்டிஷனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கெய்சனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓப்பன் கெய்சன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அப்புறம் ஓப்பன் கெய்சன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஹாலோ சேம்பராக வந்திருக்கும். ஸோ அதோட பாட்டத்தில் இந்த கெய்சனோட பாட்டத்தில் வந்து கட்டிங் எட்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கட்டிங் எட்ஜஸ். ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல கூர்மையாக. ஸோ இதுதான் நம்ம வந்து கட்டிங் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து இந்த பாட்டத்தில் இந்த கெய்சனோட பாட்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் கெய்சனில் என்ன ஷேப்லலாம் வந்துருக்கும்னு பார்த்தோன்னா சர்க்குலர் ஷேப்பில், ரெக்டாங்குலர் ஷேப்பில், ஆக்டோகனல், ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து இந்த ஓப்பன் கெய்சன் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிம்பரில், ஆர்சிசியில், ஸ்டீலில் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த ஓப்பன் கெய்சன் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் கெய்சன் வந்து எங்கே பொதுவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரென்ச்லெஸ் ஆப்ரேஷன், அதாவது எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணி தான் வந்து இந்த கெய்சன் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து எங்கே இல்லையோ அந்த மாதிரியான இடத்துல இந்த ஓப்பன் கெய்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சச்சஸ் இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸு, எக்ஸிட் பிட்ஸ்லாம் வந்து எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல எக்ஸ்கவேஷன்லாம் வந்து பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஓப்பன் கெய்சன் வந்து ட்ரென்ச் வந்து க்ரியேட் பண்ணாமல் ஈஸியாக அந்த ஓப்பன் கெய்சன் அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து பொதுவாக இந்த ஓப்பன் கெய்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெய்சன் வந்து எப்படி உள்ளே இறக்குறாங்க, வாட்டருக்குள்ளே வந்து எப்படி இறக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ கீழே வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறக்கும் போது நல்லா பேரிங் ஸ்ட்ரேட்டம், அதாவது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாயில் ஸ்ட்ரேட்டாக வந்து கிடைக்கிற வரைக்கும் உள்ளே அந்த ஓப்பன் கெய்சனை இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்துருப்பாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணி அது வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாண்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி அப்படியே கடைசியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரேட்டாக சாயில் வந்து எங்கே இருக்கோ அது வரைக்கும் இந்த கெய்சன் வந்து உள்ளே உள்ளே இறக்கிட்டே வந்து போவாங்க.
பொதுவாக ஓப்பன் கேசன் வந்து எந்த மாதிரியான சாயிலில் சூட்டபிளாக இருக்கும் பார்த்தோன்னா சாஃப்ட் சாயில்ஸில் இந்த மெத்தட் வந்து சூட்டபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஓப்பன் கேசன். அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா நியூமேட்டிக் கேசன். ஸோ நியூமேட்டிக் கேசன் அப்படின்றது இதுதான் வந்து நியூமேட்டிக் கேசன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் டைட் பாக்ஸை இல்லாட்டி சிலிண்டர் ஷேப்பில் வந்துருக்கும். இது பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா டாப்பில் க்ளோஸ் ஆகிருக்கும், பாட்டத்தில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ டாப்பில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிருக்கும், பாட்டத்தில் வந்து ஓப்பனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் எதில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர் பாடியோட பெட்டில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப் கேசன் தான் என்ன சொல்கிறோன்னா நியூமேட்டிக் கேசன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த கேசனில் வந்து பார்த்தோன்னா இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எப்படி இருக்கும்னா கீழே வந்து அதோட பாட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் சேம்பர் வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் சேம்பரு பாட்டத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் சேம்பர் மூலமாக தான் வந்து என்னென்னா அந்த வாட்டர் வந்து உள்ளே வராமல், ஸோ நல்லா ஏர் ப்ரெஷர் வந்து கொடுத்து வாட்டர் வந்து உள்ளே வராத அளவுக்கு ட்ரையான கண்டிஷன்லேயே வந்து இந்த ஒர்க்கிங் சேம்பர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் சேம்பர்னால தான் வந்து என்னென்னா அந்த பாட்டத்தில் ஒர்க்கிங் சேம்பர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கனால தான் உள்ள வாட்டர் வந்து அந்த கேசனுக்குள்ளே உள்ளே வராமல் ஏர் ப்ரெஷர் வந்து நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து கொடுத்து ட்ரைய கண்டிஷன்லேயே வந்து அந்த கேசன் வந்து கேசன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து ஏர் லாக்ஸ் வந்து மேலே, ஸோ இதுதான் வந்து ஏர் லாக்ஸ், இங்கே ஏர் லாக்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஏர் லாக்ஸு. ஸோ இந்த ஏர் லாக்ஸ் வந்து இந்த கேசனோட டாப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஒர்க்கிங் சேம்பரோட டாப்பில் ஏர் லாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் வந்து கொடுத்து அந்த கீழே பாட்டத்தோட ஒர்க்கிங் சேம்பரோட பாட்டத்தில் வந்து நல்லா ட்ரையாகவே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த கேசனை வந்து உள்ளே இறக்குறாங்க. ஸோ ஒர்க்கிங் சேம்பரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேசனை வந்து உள்ளே இறக்குறாங்க. உள்ளே எது வரைக்கும் இறக்குறாங்க, ஸோ நல்லா எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த கேசனை வந்து இந்த நியூமேட்டிக் கேசனை வந்து உள்ளே வந்து இறக்குறாங்க ஒர்க்கிங் சேம்பர் இருக்கிற இடத்துல. இப்போ அப்படி வந்து இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த கேசனை வந்து உள்ளே இறக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் சேம்பர் இருக்கும், அது மேலே வந்து கேசன் வந்து உள்ளே இறக்கிட்டே வந்து போவாங்க. அப்படி எது வரைக்கும் இறக்குவாங்கன்னு பார்த்தோன்னா அதோட எந்த டெப்த் வரைக்கும் தேவையோ அந்த டெப்த் வரைக்கும் வந்து அந்த கேசனை வந்து உள்ளே இறக்கிட்டு இந்த ஒர்க்கிங் சேம்பர் ஃபுல்லாக வந்து எதை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோன்னா காங்கிரீட் போட்டு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க இந்த ஒர்க்கிங் சேம்பரில். ஸோ இந்த டைப் ஆஃப் நியூமேட்டிக் கேசன் வந்து எங்கே சூட்டபிளாக இருக்கும் பார்த்தோன்னா வாட்டரோட டெப்த் வந்து 12 மீட்டருக்கு மேலே வந்து போகும்போது இந்த மாதிரியான நியூமேட்டிக் கேசன் வந்து சூட்டபிளாக வந்து இருக்கும் அந்த டெப்த்துக்கு. ஸோ பொதுவாக அந்த நியூமேட்டிக் கேசன் வந்து அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பொதுவாக எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ பிரிட்ஜ் பியர்ஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடணும் அப்படின்னா, அதே மாதிரி ரிவர் அபார்ட்மெண்ட்ஸில் ஃபவுண்டேஷனுக்கு அது நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த நியூமேட்டிக் கேசன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூமேட்டிக் கேசனுக்கு அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து நல்லா ஒர்க் வந்து நல்லா கண்ட்ரோலாகவும் குவாலிட்டியாக வந்து நடக்கும். ஏன்னா ஒர்க்கிங் சேம்பர் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒர்க்கிங் சேம்பர் எப்போவுமே வந்து வாட்டர் உள்ளே விடாமல் ட்ரையாகவே வந்து வச்சுருக்கனால ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபிளாகவும் கண்ட்ரோலாக அந்த ஒர்க்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி குவாலிட்டியாகவும் வந்து முடிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் வந்து இந்த கேசன் மெத்தடு. ஸோ அந்த கேசன் வந்து பார்த்தோன்னா அந்த நியூமேட்டிக் கேசனை வந்து வெர்டிக்கலாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து உள்ளே இருக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டிலில் வந்து சேம்பர் எல்லாத்தையும் வந்து காங்கிரீட்டால் வந்து சீல் பண்ணிடுவாங்க. அந்த சீல் பண்ணுறதுனால நல்லா ட்ரையாகவே வந்து எப்போவுமே வந்து வச்சுருக்கோம், வாட்டர் உள்ளே விடாமல் ட்ரையாகவே வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த உள்ளே அந்த கேசன் வந்து உள்ளே எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணும்போது ஏதாவது போல்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு மெத்தட் இது. ஸோ இதான் வந்து அதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம். டெப்த்தை வந்து வாட்டருக்கு எவ்வளோ டெப்த் வரைக்கும் வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும்னா 35 மீட்டர் வரைக்கும் கூட வந்து பெனிட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ இந்த நியூமேட்டிக் கேஸ்னா வந்துன்னா அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி வந்து பார்த்தோம். இப்போ மூணாவது டைப் ஆஃப் கேசன் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் கேசன். ஸோ இந்த பாக்ஸ் கேசனை வேறு எந்த நேமில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் கேசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் கேசன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் கேசனை. ஸோ இது வந்து பாக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த லார்ஜ் ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டாப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். லார்ஜ் ஹோல்ஸ் வந்து டாப்பில் வந்து ஓப்பன் கண்டிஷனில் வந்துருக்கும். பாட்டத்தில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் கேசன் தான் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளோட்டிங் கேசன் ஆர் பாக்ஸ் கேசன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் கேசனில் வந்து பார்த்தோன்னா இந்த ஓப்பன் கேசன்லேயும் நியூமேட்டிக் கேசன்லேயும் வந்து ஸோ சாயிலுக்குள்ளே வந்து இந்த ஓப்பன் கேசனும் நியூமேட்டிக் கேசனும் நம்ம வந்து சாயிலுக்குள்ளே வந்து பெனிட்ரேட் பண்ணி அனுப்புவோம். ஸோ பட் ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் கேசனில் அப்படி வந்து கிடையாது. ஃப்ளாட்டான பியரிங் சர்ஃபேஸ்லேயே வந்து இது வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா ஃப்ளாட்டான ஸ்ட்ராங்கான ஒரு சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி வந்து கண்டிஷனில் வந்துருக்கும். சாயிலுக்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அதனால தான் இந்த கேசனை நம்ம ஃப்ளோட்டிங் கேசன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து
டிஎன்பிசி ஜேடிஓவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.